மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் வெளியான தீர்ப்பு. சிறுவர்கள் மத்தியில் பரவும் வைரஸ், மருத்துவர் விடுத்துள்ள எச்சரிக்கை. 2025 புதுவருடம் உதயமானது, முதலில் வரவேற்ற நாடு. இங்கிலாந்தில் பல முக்கிய இடங்களில் புத்தாண்டு நிகழ்வுகள் ரத்து. 2024 உலகில் அதிக கவனம் ஈர்த்தவர்களில் ஜனாதிபதி அனுரவும் இடம் பிடிப்பு. 7 கண்டங்களின் உயரிய சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த சிறுமி. தொடர்வென விரிவான செய்திகள். அண்மையில் நிறைவடைந்த தரம் 5ற்கான புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளின் முன்கூட்டியே வெளியான 3 வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்த 3 பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வினாத்தாள்கள் வெளியானதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களான IGS பிரேமதிலக 3 மில்லியன் ரூபாவையும் சமிந்தகுமார இளங்கசிங்க 2 மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த 4 அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளில் 3 கேள்விகள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டதன் காரணமாக அந்த பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தால் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இதனூடாக தங்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு ஒன்றை வழங்குமாறு கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமகாலத்தில் சிறுவர்கள் மத்தியில் பலவகை வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதாக சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். பாடசாலை விடுமுறை என்பதாலும் சுற்றுலா மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் அதிகளவில் ஈடுபடுவதாலும் பிள்ளைகள் வைரஸ் தொற்றுகளுக்கு ஆளாவதே இதற்கு காரணம் என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்ஃபுளுவென்சா A மற்றும் B நோய், வயிற்றுப்போக்கு, கடுமையான குளிர், உடலில் சிவப்பு புள்ளிகள், காய்ச்சல் மற்றும் நீண்டகால இருமல் ஆகியவை வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளில் அறிகுறிகளாக தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த நோய் ஒரு வைரஸ் என்பதால் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நோயை குணப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அளவுகளில் மட்டுமே பாராசிட்டமால் கொடுப்பதும் ஓய்வு எடுப்பதும் மிகவும் அவசியமானது என்றும் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். சில சிறுவர்களுக்கு நோய் குணமான பிறகு தலைவலி அல்லது இருமல் வரக்கூடும் என்பதால் பெற்றோர்கள் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு மருத்துவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வகையிலும் இந்த வைரஸ் நிலைமைகள் உள்ள பிள்ளைகள் குளிப்பதற்கு அச்சப்பட தேவையில்லை. வெதுவெதுப்பான நீரை உடலில் ஊற்றினால் காய்ச்சல் குறையும் என மருத்துவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய பசிபிக் தீவு நாடான கிரிபெட்டி தீவில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகியுள்ளது. 2025 புத்தாண்டை உலகிலேயே முதலாக கிரிபெட்டி, டோங்கா தீவுகள் வரவேற்றுள்ளன. கிரிபாட்டி தீவில் புத்தாண்டை வரவேற்று மக்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளை 2025 ஆண்டினை வரவேற்ற முதல் தீவாக கிரிபெட்டி தீவு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நியூசிலாந்திலும் புத்தாண்டு பிறந்துள்ளது. நியூசிலாந்தின் மிகப்பெரிய நகரமான ஓக்லாந்தின் சின்னமான ஸ்கை டவர் விழாக்களின் மைய பகுதியாக செயல்பட்டது. பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் வானவேடிக்கை காட்சியுடன் திகைக்க வைத்தது. ஆயிரக்கணக்கானோர் கரையோரத்தில் கூடி ஆரவாரம் செய்தும் பாடியும் வானத்தை வண்ணமயமான வண்ணங்களால் பிரகாசிக்க செய்ததுடன் மகிழ்ச்சியுடன் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். 2025 ஆண்டின் தொடக்கத்தில் நாடு பலத்த காற்று மற்றும் கனமழையால் தாக்கப்படும் என்ற கடுமையான எச்சரிக்கைகளை தொடர்ந்து இங்கிலாந்தில் பல முக்கிய இடங்களில் புத்தாண்டு நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக எடின்பர்கின் சில ஹோக்மெனே கொண்டாட்டங்கள் வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன.
அதே நேரத்தில் பிளாக்பூல் நகரில் திட்டமிடப்பட்ட வானவேடிக்கை காட்சிகள் அதிக காற்று காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தவிர நாட்டின் கடலோர பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புத்தாண்டு வானவேடிக்கை நிகழ்ச்சியும் அதிக காற்று வீசும் என்ற முன்னறிவிப்பின் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் திங்கள் மற்றும் புதன் இடையே பல வானிலை அலுவலகங்களினால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து, வடக்கு அயர்லாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளுக்கு காற்று மற்றும் மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு தினத்தன்று இங்கிலாந்தின் ஏனைய பகுதிகளுக்கும் புயல் நிலைகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2024 உலகில் கவனமீர்த்தவர்களில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இடம் பிடித்துள்ளார். நாளைய தினம் 2025 ஆண்டு பிறக்கவுள்ள நிலையில் 2024 உலகில் அதிக கவனம் ஈர்த்த 10 பேரின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி அமெரிக்க புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன், மெட்டா நிறுவன தலைவர் எலான் மஸ்க், ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ ஷாம் ஆல்ட்மன், விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ், ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் மற்றும் பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஷமந்தா ஹார்வி ஆகியோரே அந்த 10 பேர் ஆவர். 2024 செப்டம்பரில் நடந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளராக போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி உலக மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பாராளுமன்ற தேர்தலிலும் அவரது கட்சிக்கு அமோக வரவேற்பு கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வயதில் உலகின் 7 கண்டங்களில் உள்ள மிக உயரமான சிகரங்களில் ஏறிய பெண் என்ற சாதனையை இந்தியாவைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் படைத்துள்ளார். மும்பையைச் சேர்ந்த 17 வயது சிறுமியான காமியா கார்த்திகேயன் என்பவரே இந்த சாதனையை படைத்துள்ளார். இவர் ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ, ஐரோப்பாவின் எல்ப்ரஸ், ஆஸ்திரேலியாவின் கோஸ்கியுஸ்கோ, தென் அமெரிக்காவின் அகோன்காகுவா, வட அமெரிக்காவின் டெனாலி மற்றும் ஆசியாவின் எவரெஸ்ட் சிகரம் ஆகியவற்றின் சிகரங்களை எட்டியுள்ளார். இந்நிலையில் தற்போது 7ஆவதாக அண்டார்டிகாவில் உள்ள செயின்ட் வின்சென்ட் மலை சிகரத்தையும் எட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளார்.